நண்பர்களே, இன்று மார்ச் மாதம் 4ஆம் தேதி லண்டனில் இப்பொழுது நேரம் இரவு 1:26 ஹிஸ்புல்லா போராளிகள் தொடர்ச்சியாக தற்பொழுது டெல் அவிவ் மீது தாக்குதல்களை நடத்தி வருவதாக அங்கிருந்து வரும் செய்திகள் தெரிவிக்கின்றன. லெபனானில் உள்ள ஈரானிய ஆதரவு ஹிஸ்புல்லா போராளிகள் தற்போதைய ஈரான் போர் ஆரம்பித்ததிலிருந்து முதன்முறையாக இஸ்ரேலின் டெல் அவிவ் பகுதியில் ராக்கெட்டுகளை வீசியிருக்கிறார்கள். தொடர்ச்சியாக ராக்கெட்டுகள் வந்து விழுந்து வெடிக்கின்றன. கடலோர பெருநகரத்தில் சைரன்கள் ஒலிக்கின்றன. தொடர்ச்சியாக மக்கள் பங்கர்களுக்குள் ஒளிந்திருக்கின்றார்கள். பல ஏவுகணைகள் லெபனானிலிருந்து இஸ்ரேலுக்கு பறந்து வந்ததாக அடையாளம் காணப்பட்டதாக இஸ்ரேலிய ராணுவம் இன்று அறிவித்திருக்கிறது. வான் பாதுகாப்பு நடவடிக்கைகள் பெரும்பாலானவற்றை இடைமறித்ததாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. பல ஏவுகணைகள் விழுந்ததாகவும் அவர்கள் தெரிவிக்கின்றார்கள். ஒரு தங்குமிடத்திற்கு பங்கருக்குள் ஓடும் பொழுது ஒருவர் விழுந்ததில் காயமடைந்ததாக மேகன் டேவிட் அதோம் மீட்பு சேவை தெரிவித்திருக்கிறது. அவர் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கின்றார். இஸ்ரேலியர். ஈரானுடைய அரசு தலைவரும் மத தலைவருமான ஆயத்துல்லா அலி கமைனி கொல்லப்பட்டதற்கு பதிலளிக்கும் விதமாக ஹிஸ்புல்லா இஸ்ரேலை நோக்கி ராக்கெட்டுகளை தொடர்ச்சியாக வீசிக் கொண்டிருக்கிறது. அதைத் தொடர்ந்து இஸ்ரேலிய ராணுவம் லெபனானில், முக்கியமாக நாட்டின் தெற்கு பகுதியில், பெய்ரூட்டின் தெற்கு புறநகர் பகுதிகளிலும் ஏராளமான இலக்குகளை தாக்க தொடங்கி இருக்கிறது. மூர்க்கமாக தாக்கிக் கொண்டிருக்கிறது. இந்த பகுதிகள் ஹிஸ்புல்லாவின் செல்வாக்கு மண்டலத்திற்குள் இருக்கின்றன. இதற்கிடையில் ஹோர்முஸ் ஜலசந்தி வழியாக கப்பல் போக்குவரத்துக்கு இடையூறு தொடர்ந்தால் ஈரான் கூட கடுமையான உணவு பஞ்சத்தை எதிர்கொள்ளக்கூடும் என்று தற்பொழுது ஆய்வாளர்கள் அறிவித்திருக்கிறார்கள். முக்கியமான இந்த ஜலசந்தியில் வணிக கப்பல் போக்குவரத்துக்கு இன்சூரன்ஸ் வழங்க அமெரிக்க ஜனாதிபதி வாஷிங்டனுக்கு உத்தரவிட்டிருக்கிறார். இஸ்ரேலிய ராணுவம் ஒரு பரந்த தாக்குதல்களை தற்பொழுது ஈரானில் தொடர்ச்சியாக நிலைநிறுத்தி வருகிறது. தொடர்ச்சியாக தாக்குதல்களை நடத்தி வருகிறது. ஈரான் மீதான அமெரிக்க இஸ்ரேலிய போர் மத்திய கிழக்கில் இருந்து தற்பொழுது எரிசக்தி ஏற்றுமதியை நிறுத்தக்கூடிய அளவுக்கு இந்த தாக்குதல் நடவடிக்கைகள் தற்பொழுது விரிவடைந்திருக்கின்றன. ஈரான் கப்பல்கள் மற்றும் எரிசக்தி வசதிகளை தொடர்ச்சியாக தாக்கி வருகிறது. வளைகுடாவில் அந்த ஹோர்முஸ் ஜலசந்தியை மூடியிருக்கிறது. அதாவது கட்டாரிலிருந்து ஈராக்குக்கு முழுமையாக ஈராக்கிலையும் நிறுத்தம், கட்டாரிலையும் உற்பத்தி நிறுத்தப்பட்டிருக்கிறது. உலகளாவிய எண்ணெய் மற்றும் எரிவாயு விலைகள் உயர்ந்திருக்கின்றன. கச்சா எண்ணெய் பீப்பாய்க்கு $3.66 $3.66 அல்லது 4.7% அதிகரித்திருக்கிறது. 81.40 ஒரு பீப்பாய்க்கு அதிகரித்திருக்கிறது. இது ஜனவரி 2025க்கு பிறகு அதன் அதிகபட்ச விலையாக இருக்கிறது. ஐரோப்பாவில் எரிவாயு விலைகள் 40% உயர்ந்திருக்கின்றன என்று திங்கட்கிழமை அன்று 40% அதிகரித்திருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. சீனி, சர்க்கரை, உரம் மற்றும் சோயாபீன்ஸ் விலைகள் அனைத்தும் உயர்ந்திருக்கின்றன. இந்த மோதல் பணவீக்கத்தில் அதிகரிப்பை தூண்டும் அபாயம் உள்ளது என்று இங்கே ஆய்வாளர்கள் குறிப்பிடுகின்றார்கள். இது உலகளாவிய எண்ணெய் உற்பத்தியில் 1/3 இயற்கை எரிவாயுவில் கிட்டத்தட்ட 1/5 உள்ள ஒரு பெரிய விலை உயர்த்தமாகும். போர் நீடித்தால் ஐரோப்பா மற்றும் ஆசியாவில் பொருளாதாரம் மிகப்பெரிய அடிவிழக்கூடிய சாத்தியம் இருக்கிறது. ஈரான் மீது தொடர்ந்து தாக்குதல் நடத்தி வருவதாக இஸ்ரேல் அறிவித்திருக்கிறது. மிகப்பெரிய தாக்குதலை தொடர்ச்சியாக நடத்தி வருகிறது. IDF ஒரு பதிவிலே தாக்குதலை உறுதிப்படுத்தி இருக்கிறது. ஏவுகணை தளங்கள், பாதுகாப்பு அமைப்புகள் மற்றும் ஈரானிய உள்கட்டமைப்பை குறிவைத்து விரிவான விமான தாக்குதல்கள் தற்பொழுது நடத்தப்பட்டு வருகின்றன. தேவைப்பட்டால் அமெரிக்க கடற்படை ஹார்முஸ் ஜலசந்தி வழியாக எண்ணெய் டேங்கர்களை அழைத்து வர தொடங்கலாம் என்று ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் இன்று தெரிவித்தார். ஈரானுடனான அமெரிக்க இஸ்ரேல் போரால் எரிசக்தி விலைகள் உயர்வதை கட்டுப்படுத்த வாஷிங்டன் தற்பொழுது முக்கியமான நடவடிக்கைகளில் இறங்கும் என்று ட்ரம்ப் தெரிவித்திருக்கின்றார். மத்திய கிழக்கில் அதிகரித்து வருகின்ற மோதல் முக்கிய நீர்வழி பாதையான கப்பல் போக்குவரத்தை பெரும் ஆபத்துக்கு உள்ளாக்கியுள்ள நிலையில் வளைகுடாவில் கடல்சார் வர்த்தகத்திற்கு அரசியல் ஆபத்து காப்பீடு, இன்சூரன்ஸ் மற்றும் நிதி உத்தரவாதங்களை வழங்க அமெரிக்க சர்வதேச மேம்பாட்டு நிதி நிறுவனத்திற்கு DFSக்கு
உத்தரவிட்டதாக ட்ரம்ப் கூறியிருக்கிறார். மேற்கு பகுதியில் உள்ள தெஹ்ரான் மஸ்டரன் மீது அமெரிக்க இஸ்ரேலிய குண்டுவீச்சு தொடர்ச்சியாக குண்டு மழை பொழிந்து வருகிறது. அங்கே நேரே கண்ட சாட்சிகள் சொல்கின்றன. இஸ்ரேலிய மற்றும் அமெரிக்க படைகள் இந்த வார இறுதியில் ஈரானை தாக்க தொடங்கியதிலிருந்து உலகளாவிய கச்சா எண்ணெய் விலைகள் உயர்ந்திருக்கின்றன. மத்திய கிழக்கு எண்ணெய் டேங்கர்கள் ஏற்றுமதிகளுக்கு இடையூறு விளைவிக்கிறது இந்த சண்டை. இருப்பினும் டிஎஃப்எஸின் ராணுவ துணை படைகள் மற்றும் இன்சூரன்ஸ் தடைகள் விலை உயர்வை தடுக்க போதுமானதாக இருக்குமா என்கின்ற கேள்வி எழுகிறது. 2019 ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட டிஎஃப்எஸ் வளரும் நாடுகளின் திட்டங்களை ஆதரிக்க தனியார் முதலீட்டாளர்களோடு கூட்டு சேர்ந்து செயல்படும் ஒரு அரசு நிறுவனம். இப்ப அமெரிக்கர்கள் ஐரோப்பியர்களுக்கான எரிபொருள் செலவுகளை குறைப்பதை தனது பொருளாதார செயல் திட்டமாக ட்ரம்ப் கொண்டிருக்கின்றார் என்று அவர் தற்பொழுது தன்னுடைய ட்ரூத் சோஷியலில் எழுதியிருக்கின்றார். உலகளாவிய கச்சா எண்ணெய் விநியோகத்தில் ஏற்படும் இடையூறுகளை தடுக்க நிதி மற்றும் இராணுவ உதவிகளை பயன்படுத்துவதற்கான விருப்பத்தையும் அது குறிக்கிறது. அடுத்து லெபனானுடனான தனது எல்லையை வலுப்படுத்தியதாக சிரியாவின் பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்திருக்கிறது. அதில் ரொக்கெட் தாக்குதல்கள் மற்றும் ஆயிரக்கணக்கான துருப்புகள் அடங்கும் இந்த பாதுகாப்புக்கு என்று சிரியா தெரிவித்திருக்கிறது. லெபனானில் இஸ்ரேல் மற்றும் ஹிஸ்புல்லா இடையான மோதல்கள் உட்பட பிராந்தியத்தில் மோதல்கள் தொடர்ச்சியாக பரவி வருகின்றன. வளர்ந்து வரும் பிராந்திய மோதலுக்கு மத்தியில் எல்லைகளை பாதுகாக்கவும் கட்டுப்படுத்தவும் ஒரு பகுதியாக லெபனான் மற்றும் ஈராக்குடனான சிரிய எல்லைகளில் இராணுவம் தனது நிலை நிறுத்தலை தற்பொழுது வலுப்படுத்தி இருப்பதாக சிரிய பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்திருக்கிறது. ஈரானுக்கு எதிரான அமெரிக்க இஸ்ரேலிய இராணுவ இந்த பிரசன்னத்தில் முக்கியமான ஒரு விஷயம் ஆட்சி மாற்றம் என்று டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்திருந்தார். இது இப்பொழுது இருக்கின்ற ஆட்சி மாற்றம் முந்தைய நபரை போலவே மோசமானது என்று ட்ரம்ப் தெரிவித்திருக்கின்றார். இராணுவ கண்ணோட்டத்தில் நாங்கள் அவர்களை இராணுவ ரீதியாக தாக்குகின்றோம் என்றும் அவர்கள் இன்னும் பல ஏவுகணைகளை ஏவிக் கொண்டிருக்கின்றார்கள். இது தொடர்ச்சியாக அவர்களால் செய்ய முடியாது. அவர்களின் விமானங்களையும் கப்பல்களையும் தாக்குகின்றோம் என்று ட்ரம்ப் தெரிவித்திருக்கின்றார். ஈரான் தற்பொழுது ஆட்சி மாற்றத்திற்கான முயற்சிகளில் மேற்கொண்டிருக்கும் சூழ்நிலையில் மஷூராவை நோக்கியே ஒரு பெரிய கூட்டுக்குழுவை நோக்கி தற்பொழுது தாக்குதல் நடத்தப்பட்டதாகவும் அதில் பலர் இறந்ததாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதற்கிடையில் மத்திய கிழக்கில் போர் வெடித்துள்ள நிலையில் ஈரானிய புகலிட கோரிக்கையாளர்கள் அகதிகள் எண்ணிக்கை அபாயம் இருக்கிறது என்று தற்பொழுது ஐரோப்பிய நாடுகள் அஞ்சுகின்றன. மோதலில் இருந்து தப்பி ஓடுகின்ற ஈரானியர்களும் ஈரானுக்குள் இடம்பெயர்ந்த 2.5 மில்லியன் ஆப்கானிஸ்தானியர்களும் நாட்டை விட்டு வெளியேறி ஐரோப்பாவை நோக்கி வருவார்கள் என்று இடம்பெயர்வு தொடர்பான நிபுணர்கள் தெரிவிக்கின்றார்கள். இது மிகப்பெரிய நெருக்கடியை தூண்டக்கூடும் என்றும் அவர்கள் அச்சம் தெரிவிக்கின்றார்கள். ஐரோப்பிய ஒன்றியத்தின் புகலிட நிறுவனம் ஐரோப்பிய ஒன்றியத்தின் எல்லைகளை மூழ்கடிக்கக்கூடிய முன்னோடி இல்லாத அளவிலான இடப்பெயர்வு இந்த வருகையை தூண்டக்கூடும் என்று எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. அமெரிக்கா இஸ்ரேலிய தாக்குதலுக்கு முன்னர் வரையப்பட்ட ஒரு வருடாந்திர அறிக்கையில் ஐரோப்பிய ஒன்றிய புகலிட நிறுவனம் ஈரானை கடந்த ஆண்டு இடப்பெயர்வு எண்ணிக்கை ஈரானியர்களை குறைப்பதில் முன்னேற்றத்தை காட்டியிருக்கிறது என்றும், ஆனால் தற்பொழுது தலைகளாக மாறக்கூடிய ஒரு குறிப்பிடத்தக்க சாத்தியமான நெருக்கடியாக இருக்கிறது என்றும் தெரிவித்திருக்கின்றார்கள். தோராயமாக 90 மில்லியன் மக்கள் தொகையோடு ஸ்திரமின்மை மற்றும் ஏற்கனவே இல்லாத அளவிலான அகதிகள் நகர்வுகள் தற்பொழுது இருக்கின்றன. ஈரானின் மக்கள் தொகையில் 10% மட்டுமே இடம்பெயர்ந்திருக்கின்றார்கள். சமீபத்திய தசாப்தங்களில் மிகப்பெரிய அகதிகள் வருவதற்கான ஒரு போட்டி இடமாக ஐரோப்பாவும் பிரிட்டனும் இருக்கும் என்று தற்பொழுது எதிர்பார்க்கப்படுகிறது. இதற்கிடையில் உலகில் எண்ணெய் மற்றும் எரிவாயு சுமார் 20% இந்த கப்பல் பாதை வழியாக சென்றாலும் தற்போது இருக்கின்ற நிலைமையில் 3 கிலோமீட்டர் அகலம் மட்டுமே இருக்கின்ற இந்த பாதை ஈரானின் உணவு விநியோகத்திற்கும் இன்றியமையாதது. உதாரணமாக கடந்த ஆண்டு வளைகுடாவுக்கு இறக்குமதி செய்யப்பட்ட 30 மில்லியன் தொன் தானியங்களில் பெரும்பாலும் இந்த ஹோர்முஸ் ஜலசந்தி வழியாக 14 மில்லியன் ஈரானுக்கு அனுப்பப்பட்டதாக தரவு நிறுவனம் கெஃப்லர் தெரிவித்திருக்கிறது. ஈரான் அதன் 93 மில்லியன் மக்களுக்கு உணவளிக்க நம்பியிருக்கும் இறக்குமதி செய்யப்பட்ட சோளம், கோதுமை மற்றும் சோயாபீன்ஸ்களை ஏற்றிச் செல்லும் கப்பல்கள் சண்டையில் சிக்கி தவிக்கின்றன.
இதனால் பிப்ரவரி 2022 ரஷ்யாவின் படையெடுப்பை தொடர்ந்து உக்ரைன் தானிய ஏற்றுமதியில் ஏற்பட்ட இடையூறோடு சில ஆய்வாளர்கள் ஒப்பிட்டுச் சொல்கின்றார்கள். ஈரானின் பாதிப்பு முதன்மையான உள்நாட்டு பாதிப்பு என்று அவர்கள் வலியுறுத்துகின்றார்கள். மிகப்பெரிய பாதிப்பு கால்நடைகளுக்கு பயன்படுத்தப்படும் இறக்குமதி செய்யப்பட்ட தீவன தானியங்களில் இருக்கிறது என்றும், இப்ப கால்நடை உற்பத்தி பாதிக்கப்படும் பொழுது ஒரு நாடே உணவு பற்றாக்குறைக்குள் உள்ளாகிவிடும் என்றும் தற்பொழுது தெரிவிக்கின்றார்கள். ஈரான் அதன் சொந்த கோதுமையை அதிகம் உற்பத்தி செய்து அறுவடை பருவத்தில் இருக்கிறது. ஆகவே இந்த குறுகிய கால இடையூறுகளின் தாக்கத்தை மட்டுப்படுத்தும் சூழ்நிலையில் உணவு விநியோக சங்கிலியில் ஆழமான பலவீனங்கள் ஏற்படும் என்று நிபுணர்கள் சொல்கின்றார்கள். ஈரான் சமீபத்தில் சில தானியங்களின் இறக்குமதியை அதிகரித்திருக்கிறது. ஆனால் சவுதி அரேபியா அல்லது ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் போன்ற அண்டை நாடுகளை விட மிக குறைந்த இருப்புகளை கொண்டிருக்கிறது. அதிக உணவு பணவீக்கம் மற்றும் பணம் செலுத்தும் தடைகள், கப்பல்கள் கடலோரத்தில் காத்திருப்பது, இது மிகப்பெரிய அதிர்ச்சியூட்டும் விஷயம். உலகளாவிய ரீதியில் ஒரு பஞ்ச நிலைமை ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதாகவும் தற்பொழுது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே இந்த யுத்தம் தொடர்ந்தால் உலகளாவிய ரீதியில் பெரும் பஞ்ச நிலைமை ஏற்படக்கூடிய ஆபத்து இருப்பதாக நிபுணர்கள் சொல்கின்றார்கள். மற்றும் ஒரு காணொளியில் சந்திப்போம் நண்பர்களே.